படத்தில் டேரக்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவங்களோட மூளையை கொண்டு போய் பீக்கில் வச்சிருப்பானுங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொண்டு போய் இது மூட நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து செகண்ட் ஹாஃப் ஃபெயிலான படங்கள்லாம் பற்றி இந்த வீடியோஸில் பார்க்கலாம். பட் அதெல்லாம் இல்லை, நிறையவே லாக் இருக்கு. கொஞ்சம் லைட்டா கிரிஞ்சா இருக்கு. டோட்டல் வேஸ்ட். ஐயோ அண்ணா விட்டுருண்ணா. மோஸ்ட்லி படம் பார்த்துட்டு வரவங்க எல்லாமே சொல்லுவாங்க படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குப்பா, செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல, இந்த அளவுக்கு இல்லை, டிசப்பாயிண்டட். ரொம்ப ஸ்லோ சார் அப்படிங்கிறதா மோஸ்ட்லி நீங்கள் இப்போ வர மூவிஸில் வர ரிவ்யூஸ் எல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சினிமாவில் எப்படி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கதைக்குள்ளே என்னென்ன இருக்குது, முக்கியமாக மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்ணுறேன், நீங்கள் எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் கதை சொல்கிறோம் அப்படிங்கிற வேர்ல்டை பில்ட் பண்ணணும். அதில் அந்த பேட்டைக்காரனுடைய வீடு இருக்கிற இடம் மேலே இருக்கும். எவ்ரிபடி வில் ஹேவ் டு லுக் அப் டு ஹிம். ஸோ அந்த அவர் வீட்டுக்கு போகிறதே எல்லாம் ஏறி தான் போவாங்க. மேலே ஏறி போய் அவரை சந்திப்பாங்க. அவர் மேலே இருந்து தான் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே இருப்பார். அண்ட் ஆஸ் த ஃபிலிம் ப்ராக்ரஸஸ் ஸ்லோலி ஹில் கம் டவுன். வி see this man going down and this boy going up. அதுக்கப்புறம் அந்த கான்ஃப்ளிக்டை டீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் தான் இன்ட்ரோல் வரணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா டீப் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த கான்ஃப்ளிக்ஸ் நல்லா ஷார்ப்பாகி போய் எட்ஜில் இருக்கணும். அந்த டைமில் ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும், அதே மாதிரி ஆன்டகனிஸ்ட் பீக்கில் இருக்கணும். அந்த எண்டில் யார் வின் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். ஒரு மூவிக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் அடங்கினாதான் அது பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யத்தையும் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். படத்தில் இந்த பேஸ் பண்ணாமல் ஒரு கதையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால தான் இந்த செகண்ட் ஹாஃப்ங்கிறது ரொம்ப ஃபெயில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லியோ மூவி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதில் கேரக்டரை கரெக்டாக பில்ட் பண்ணுறாங்களா? எஸ், அந்த பார்த்திபன் ஒரு கேரக்டரை கரெக்டாக பில்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது அந்த வேர்ல்டை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களா? நம்மளுக்கு வில்லன்கிற கேரக்டர், அதாவது ஆன்டகனிஸ்ட் கேரக்டரே நம்மளுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிய வருது. அதை தாண்டி அந்த கான்ஃப்ளிக்டை டீஸ் பண்ணுற டைமே ரொம்ப லேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எமோஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு உண்டான ஃபேமிலிக்கு உண்டான எமோஷன்ஸ் தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் இருக்கிற எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சியை கொல்றதுக்காக தான் அவர் லியோ வந்து அந்த பெரிய பிரச்சனையை உருவாக்குறாரு. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை காமிக்கிறாரா? கிடையாது, அந்த எமோஷன்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த கான்ஃப்ளிக்ட் பார்த்தோம்னா ஷார்ப்பாக ஆகணும். அந்த கான்ஃப்ளிக்ட்டும் ஷார்ப்பாக தான் இவங்க எதுக்காக வந்து இந்த லியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏதாச்சும் இவங்களுக்கு உண்டான இந்த ஷிப்மெண்ட்குள்ள பிரச்சனை நடந்திருக்கா, இல்லை ட்ரக் எங்கேயாவது காணாமல் போயிருக்கா, அப்படிங்கிற பிரச்சனை ஏற்பட்டாதான் இதுக்கு லியோ காரணமாக இருக்கலாம், இல்லை வேற ஒருத்தர் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எவனோ ஒருத்தர் எடுத்த ஃபோட்டோவை அனுப்பிச்சிட்டான். அப்படியே அவன் பார்த்தாலும் அவன் லியோவாக இருந்தாலும் லியோ இல்லைனாலும் எப்படி வந்து கொள்ள தான் போகிறானுங்க. இருந்தாலுமே அதை ஏன் காமிக்கணும்? இந்த விஷயத்தெல்லாம் குழப்பமாக கொண்டு போய் இந்த கான்ஃப்ளிக்டே ஷார்ப்பே பண்ணாமல் கிளைமேக்ஸில் கொண்டு போய் சும்மா நான் தாண்டா லியோ தாஸ் அந்த படம். அதனால தான் செகண்ட் ஹாஃப் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால தான் மோஸ்ட் ஆஃப் மூவிஸ் ஆனால் இந்த பேலன்ஸில் கொண்டு போகாதனால இந்த செகண்ட் ஹாஃப் ஃபெயில் ஆக காரணமாக இருக்குது. எல்லாவும் பார்த்துப்பா. ஆக்சுவலாக இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் படத்தில் இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும், அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் இந்த ஃபார்முலா எல்லாமே படம் பண்ணலாம், அது நல்லாவும் வந்திருக்கு. நான் ஒரு ஃபார்முலா புதுசாக எழுதுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோட் மூவி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவையே இல்லாமல் ஒருத்தருக்கு ட்ரிபியூட் கொடுக்குறேன்னு சொல்ல விஜயகாந்த் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதை தாண்டி தேவையே இல்லாமல் ஃபோர்ஸ் ட்விஸ்ட்னு சொல்லி பிரபுதேவா போய் அந்த இடத்துல தேவையே இல்லாத ட்விஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி எமோஷனலும் கொண்டு போய் தேவையாக திணிச்சிருப்பாங்க அந்த இடத்துல. அதை தாண்டி கேமியோங்கிற பேரில் எதுக்குடா அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமை ஃபில் பண்ணுறதான்னு வச்சுக்கோங்களேன். துப்பாக்கி எப்படிங்க சிவா? ஸோ இந்த மாதிரி தான் மூவிஸில் தேவையே இல்லாமல் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அந்த இடம் பேடான செகண்ட் ஹாஃப் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். டே ஜிபியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் கம்பைலேஷன்ரா. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் தான் வச்சுக்கோங்களேன். இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கதை எழுதுவாங்க, இன்டர்வியூக்கு அப்புறம் வேற ஒரு கதை எழுதுவாங்க. அது வரைக்கும் டேரக்டர் ரைட்டர்லாம் நல்லா பீக்கில் கொண்டு போய் நம்மள சஸ்பென்ஸில் வச்சுட்டப்பா நம்ம கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஹாலிவுட்டில் இந்த பிரச்சனையிலே வச்சுக்கோங்களேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் டக்குன்னு நம்ம வேர்ல்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, ப்ரோட்டகனிஸ்ட்டும் ஆன்டகனிஸ்ட்டும் அந்த கேரக்டர்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி கான்டென்ட் நல்லா டீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எமோஷனலாக அந்த விஷயம் அந்த ப்ரோட்டகனிஸ்ட்னா உழுணும், ஆன்டகனிஸ்ட்னா பீக்கில் இருக்கணும் அப்படின்னு போவாங்க. கிளைமேக்ஸில் படத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எங்கேயுமே பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு படம் பார்த்த திருப்தி 100%. ஆனால் இங்கே அப்படியே நடக்குது, எல்லாத்தையும் பண்ணிருப்பானுங்க, ட்விஸ்ட் கிஸ்ட் எல்லாம் வச்சு இன்ட்ரோல வச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு நம்ம போய் டீ காஃபி சாப்பிட்டு வருவோம். நம்ம அடுத்து மறுபடியும் கதைக்குள்ள போலான்னு பார்த்தா நம்ம வேற ஏதோ படத்துக்குள்ள வந்திருக்கோம், அதாவது ஸ்கிரீன் மாத்தி வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் படத்துக்கு செகண்ட் படத்துக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படி ஒரு கதை எழுதிட்டு கடைசியில் போய் இன்னொரு ட்விஸ்ட் வச்சு கிளைமேக்ஸை முடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாக்குள்ளேயும் படம் எடுக்காம அவங்களும் ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணாம ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் முடிச்சு அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். அதே மாதிரி தான் வெளியில வந்து என்ன சொல்லுவாங்க, படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் போரிங்கா இருக்குதுப்பா, ஒண்ணுமே செட் ஆகல, இப்படி தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
மெயின் காரணமே இந்த இன்டர்வல் தான். இன்டர்வலுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லா வைக்கிற ட்விஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன். அதாவது இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீயே ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தா என்னப்பா அர்த்தம்? ஆக்சுவலா ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரிவர் மாதிரி. அந்த ஃப்ளோ எங்கேயுமே கட் ஆகாது. டைரக்டா ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து எல்லாமே சடசடன்னு போய்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஊர் மூவிலாம் பாத்தீங்கன்னா நடுவில் கொண்டு போய் டேமை கட்டி வச்சிருவானுங்க இன்ட்ரோல. அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம், கதை என்னங்கிறது தெரியாது, எதுன்னு தெரியாது, மறுபடியும் ஒரு புது கதையை சொல்லி புதுசா கொண்டு போய் முடிப்பாங்க. இதனால தான் ரெண்டுமே வெவ்வேறு கதையா இருக்கு, நம்மளுக்கு ஒட்டுக்கா போய் சேர மாட்டேங்குது. என்னால் ஒரு பார்பரா பெரிய லைஃப் வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நான் சொந்தமா பெருசா சலூன் ஆரம்பிக்கணும். ஹாலிவுட்ல இருக்கிற மாதிரி நம்ம ஊர்லயுமே பாத்தீங்கன்னா இன்டர்வல் எல்லாமே பணம் கொடுக்கலாமே ப்ரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற டிக்கெட் ஃபேர் தான் வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா ஒரு 120 ரூபா ஒரு டிக்கெட் வாங்குறாங்க, 150 ரூபா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டிக்கெட்டை டைரக்டா அந்த தியேட்டர் ஓனர்ஸ்க்கு போறது கிடையாது. அது பார்த்தோம்னா நடுவில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க, மூவியை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு தான் அதிகமான பணம் போகும், இவங்களுக்கு ரொம்ப கம்மியான பணம் தான் வச்சுக்கோங்களேன். அதனாலவே பார்த்தோம்னா அவங்க இன்டர்வல்ல இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த இன்டர்வல்ங்கிற செட்டப்பே நம்ம ஊர்ல அதிகமா ஃபாலோ பண்றாங்க. அந்த கதையில இன்டர்வல் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா இன்டர்வல் ஃபோர்ஸ்ஃபுல்லான இன்டர்வலா இருந்து அந்த பின்னாடி இருக்க கதை ஒரு மாதிரியும் பின்னாடி இருக்கிற ஒரு கதை மாதிரியும் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஊர்ல இந்த இன்டர்வல் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த கதை அந்த ஃப்ளோ அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட சில 2 கதைகள் இருக்கு. அது பார்த்தோம்னா மாநாடு படம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் நீங்க தூக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா அந்த லேகே இருக்காது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் தனி வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே அந்த லேக் இருக்காது. அந்த எதிரி யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். அந்த கான்சிக்யூஷனா இருக்கட்டும், ப்ரோட்டகனிஸ்டா இருக்கட்டும், ஆன்டகனிஸ்டா இருக்கட்டும், அந்த இடத்துல சாங்ஸ் தூக்குனீங்கனாலும் சரி, அதே மாதிரி இன்டர்வல் தூக்குனீங்கனாலும் சரி, அந்த கதை பாட்டுக்கிட்டு ஃப்ளோ போய்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால தான் இந்த படங்கள்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி பேசலாம். அன்லெஸ் தென் பாய் ஃப்ரம் கேஜி சினிமேட்ரிக்ஸ்.